வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனை தேர்ந்தெடுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால். விலையெல்லாம் ஏறிடுச்சு, ஆப்ஷன்ஸும் ஏகப்பட்டது இருக்கு. சரி வாங்க, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இதுதானே நம்ம எல்லாரோடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி. எத்தனையோ பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட மாடல்ஸ். இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு நாம சேர்ந்து கண்டுபிடிப்போம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க குழம்புறதுல தப்பே இல்ல. ஒரு காலத்துல 12,000 ரூபாய்க்கு கிடைச்ச போன்ஸ் எல்லாம் இப்போ 17,000 வரைக்கும் போயிடுச்சு. அதனால ஒரு சரியான முடிவெடுக்கிறது முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே கஷ்டம்தான். சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் போனுக்கு வருவோம். உங்களுக்கு நல்லா நீடிச்சு உழைக்கணும், டெய்லி யூஸ்க்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓப்போ K13X ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். இதோட ஸ்பெக்ஸ பாத்தீங்கன்னா சுமார் 12,500 ரூபாய் விலையில டைமண்ட் சிட்டி 6300 ப்ராசஸர், ஒரு பெரிய 6000 மில்லி ஆம்பியர் பேட்டரி, அப்புறம் 50 மெகா பிக்சல் கேமராவோட வருது. ஒரு நார்மல் யூசருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கு. அப்போ இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா அதோட மிலிட்டரி கிரேட் பில்ட் குவாலிட்டி தான். நீங்க அடிக்கடி வெளியில போற ஆளா இருந்தா, இல்ல போன் அடிக்கடி கையிலிருந்து கீழே விழுந்துருமோன்னு பயம் இருந்தா இந்த போன் ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். சின்னதா மழை பெஞ்சா கூட தாங்கும். ஆனா இதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. இதோட ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. டெய்லி வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்கறதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனா ஹெவியான கேம்ஸ் விளையாடுறதுக்கோ இல்ல மத்த பெரிய வேலைகளுக்கோ இது செட் ஆகாது. அடுத்து உங்களுக்கு ஃபோன்ல டிஸ்ப்ளே தான் ரொம்ப முக்கியம். படமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஒரு சூப்பரான குவாலிட்டியில பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போக்கோ M7 Pro உங்களுக்கான ஃபோனா இருக்கலாம். சுமார் 14,000 ரூபாய் விலையில இந்த ஃபோன் ஒரு அருமையான AMOLED டிஸ்ப்ளேயோட வருது. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வர ஒரே ஃபோன் இதுதான். அது ஒரு பெரிய பிளஸ். சோ உங்களுக்கு ஒரு பிரைட்டான கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்க வேற எதையும் யோசிக்கவே தேவையில்ல. இதோட டைமென்சிட்டி 7025 ப்ராசஸரும் நம்ம முன்னாடி பார்த்த ஓப்போ ஃபோனை விட கொஞ்சம் பெட்டர் தான். இதுல இருக்கிற ஒரு குறை கேமரா தான். போக்கோ அவங்களோட கேமராவை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாடல்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இது ஒரு பெரிய மைனஸ் இல்லனாலும் கேமராக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். அடுத்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் ஃப்ரீயர்களுக்கும் நாள் முழுக்க நிக்கிற மாதிரி ஒரு பேட்டரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மோட்டோ G57 பவர் ஒரு நல்ல ஆப்ஷன். இது பேர்ல இருக்கிற மாதிரி உண்மையிலே ஒரு பவர் ஹவுஸ் தான். இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஹைலைட்டே அதோட 7000 mAh பேட்டரி தான். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கூடவே 8 GB ரேமோட வர்றது ஒரு பெரிய பிளஸ். உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் ஃபர்ஸ்ட்னா இந்த ஃபோன் உங்களை கண்டிப்பா திருப்திப்படுத்தும். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரா 8 GB ரேம் இருக்கிறதால மல்டி டாஸ்கிங் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும், இதுல இருக்கிறது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான். அதனால இதுவும் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஏத்ததே இல்ல. நார்மல் கேம்ஸ் விளையாடலாம், ஆனா ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பிராண்ட் நேம் ரொம்ப முக்கியம், சாம்சங்கோட நம்பிக்கை அப்புறம் குவாலிட்டி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் M17 ஒரு அருமையான தேர்வா இருக்கும். 14,000 ரூபாய் விலையில சாம்சங்கோட சூப்பரான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே கிடைக்குது. அதோட OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகாம இருக்கும். இது போட்டோகிராஃபி பிரியர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். சாம்சங்னாலே அதோட டிஸ்ப்ளே குவாலிட்டியும் கேமரா குவாலிட்டியும் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஃபோனும் அதுக்கு கொஞ்சமும் குறைச்சதில்ல. பிராண்ட் வேல்யூ, சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, நல்ல கேமரா, இது மூணும் தான் இதை வாங்க முக்கியமான காரணங்கள். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் இதுதான். ஃபோன் கூட பாக்ஸ்ல சார்ஜர் வராது. நீங்க தனியா சுமார் 1,500 ரூபாய் செலவு பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். இது ஃபோனோட மொத்த விலையை அதிகமாக்கிடும். சோ வாங்குறதுக்கு முன்னாடி இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த பட்ஜெட்ல ஒரு கம்ப்ளீட் ஆல் ரவுண்டர் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த ஃபோன் தான் விவோ T40X இல்லனா iQOO Z10X. இதோட ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான டிமென்சிட்டி 7300 ப்ராசஸர், 6500 mAh பேட்டரி, அதுவும் மிலிட்டரி கிரேட் பாதுகாப்புன்னு எல்லா நல்ல விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்திருக்காங்க. விவோ T4Xம் iQOO Z10Xம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே போன் தான், பேர் மட்டும்தான் வேற. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க, இது எவ்ளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே புரியும். மத்த போன்கள்ல இருக்கிற ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்போது இந்த டைமென்சிட்டி 7300 பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. இதனால தான் இது ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர்னு சொல்றோம். இதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை விலை தான். இதோட விலை அடிக்கடி ஏறி இறங்கும். சில சமயம் 17,000 வரைக்கும் கூட போகும்.
ஆனா நீங்க ஒரு நல்ல ஆஃபருக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை 15,000 ரூபாய் பட்ஜெட்ல வாங்கிடலாம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா இந்த டேபிள்ல பார்க்கலாம். உங்களுக்கு ரஃப் அண்ட் டஃப் யூஸ்க்கு ஓப்போ, சூப்பரான டிஸ்ப்ளேக்கு போக்கோ, நாள் கணக்குல வர்ற பேட்டரிக்கு மோட்டோ, பிராண்ட் நேமு நல்ல கேமராக்கு சாம்சங், ஓவரால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு விவோ. இந்த ஒப்பீடு உங்க தேவைக்கேத்த போனை செலக்ட் பண்ண கண்டிப்பா உதவும். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்களோட தேவை என்ன? நல்ல பில்ட் குவாலிட்டியா, சூப்பர் டிஸ்ப்ளேயா, பெரிய பேட்டரியா, நம்பகமான பிராண்டா, இல்ல ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க தேவை எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போனை நீங்க நம்பிக்கையா தேர்ந்தெடுக்கலாம்.